ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டுக்கடலையே இல்லாமல் தேங்காய் சட்னி வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் இல்லைனாலும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம் மிக்ஸியில். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து விட்டுக்கணும். இதில் தேங்காய் அரைப்படாமல் இருக்குது, இன்னொரு வாட்டி ஒரு ஆட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தாளிப்புக்கு நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிப்பு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட வேண்டியதுதான். இப்போது டேஸ்ட்டான பொட்டுக்கடலை இல்லாத தேங்காய் சட்னி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி